யோபு மூக்கி உங்க மாமாக்கு தான் நான் பான் அடிக்க போறேன். சாமி வேண்டவே. ஆஹா நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். மை ஹஸ்பண்ட் இதுதானே உன் ஆளோட நம்பர்? ஆமா தோ போன் அடிக்கே. யோபு வேண்டவே வீட்டு என்னவே பேசுறது. சும்மா இருவே நான் போன் பண்ணி நீ பேசு. அவ ஏதாவது நினைச்சுக்கிற போறாவ. அதெல்லாம் உங்க மாமா ஒண்ணும் நினைக்க மாட்டா. ஒன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பாவ. இப்ப போன் போட்டா சந்தோஷம் தான் படுவாவ. நான் போடி ஸ்பீக்கர்ல போடி நீ பேசு. சரி பே. மை ஹஸ்பண்ட் யாவே மை ஹஸ்பண்ட். ஓகே மூக்கி ஹஸ்பண்ட் போதுமா? சரி இப்ப மூக்கி கால் போது உங்க மாமா அட்டெண்ட் பண்ண போவாவே. என்னது மை வைஃப் மை வைஃபா? இவ போல மை வைஃப் போட்டு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. பேடியப்பா எவ்வளவு கல்யாணம் பண்ண தெரியலையே. ஏன்டா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே? சந்திரு என்னடா சந்திரு உன் வைஃப் போன் பண்றாங்க. ஏன் வைஃபா? என்னடா உளர்ற? இந்த போன்ல பாருல அப்படிதான் போட்டுருக்கு. ச்சே இவளா? யாரே எப்பல கல்யாணம் முடிச்சா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நான் கூட ஒரு கல்யாணம் முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாம போச்சுட்டீல. பெரிய ஆள் தான் நீ. அஸ்வின் யாரையும் கல்யாணம்லாம் முடிக்கல. வேற யாரே? அதான் எங்க அம்மா கூட போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்து தொலைச்சனே, அதுதான் கால் பண்ணுது. யாரே மூக்கையா? அவ பேரை சொல்லாதடா, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏலே அந்த பிள்ளை நம்பரியா மை வைஃப் போட்டுருக்கா. அட பேடியப்பா மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை போட்டு கிடந்திருக்க அப்படிதானே? ச்சே ஆசையாது தோசையாது. அவ மூஞ்செல்லாம் பார்த்தா ஆசைப்பட முடியுமாடா? அவளுக்கு புதுசா ஒரு போன் வாங்கி கொடுத்தோம்ல, அதுல சிம்மும் போட்டு கொடுத்தல. அதான் அவ போன்ல மை ஹஸ்பண்ட்னு என் போன்ல ஒய்ஃப்னு இப்படி போட்டு தொலைச்சிட்டேன். நீ வேற அந்த போனை தூக்கி அவ கையில கொடுத்துட்டா. இப்ப பாத்தியா அந்த லூஸ் எனக்கு கால் பண்ணுது. எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். தேவையில்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அஸ்வின். முடியாதுடா, அவளுக்குலாம் என்னால போன் போடவே முடியாது. கேட்க முடியாதுன்னுட்டேன். அவ கூட பேசவே எனக்கு இஷ்டம் இல்ல. அவ்வளவு ஆளு மூஞ்சி அவ பேச்சும் எதையுமே எனக்கு பிடிக்கல. நான் சொல்றது ஒண்ணும் அவ புரிஞ்சுக்கிறது ஒண்ணுமா இருக்கு. என்னால அவ கூட பேச முடியாது. போன் வந்தா கட் பண்ணி விடு, இல்லன்னா அட்டென்ட் பண்ணி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வை. முடியாது அஸ்வின், நான் அவ கூட பேச விரும்பல. முக்கி உங்க மாமா போன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஃபுல்லா ரிங் போய் கட் ஆயிருச்சு. அதான் மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். வேண்டாமே. ஏன் மறுபடியும் ஒருக்கா பாட்டு பாப்போம். ஒரு சமயம் நம்ம பாடும்போது கவனிச்சிருக்க மாட்டாவளா இருக்கும். மறுபடியும் பாடுவோம், அட்டெண்ட் பண்ணுவாங்க. வேண்டாமே, எங்க மாமா ஒருவேளை பிஸியா இருந்தாலும் இருப்பாவ. என்னவா சொல்லியா? ஆமா எங்க அத்தைக்கு தான் வாட்டெல்லாம் இருக்குல்ல. எங்க மாமா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாவ. இப்ப தேவையில்லாம வீலுக்கு போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதான் ஒரு தடவை போட்டுட்டால, அதை பார்த்துட்டு மாமாவே போன் அடிப்பாவே. நான் பிறவு மாமா கூட பேசிக்கிட்டேன். சரிப்பா முக்கி. இவர் கால் பண்றாரு, போன் அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா? அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அக்கா பேசினா தப்பில்ல பேசுன்னு சொல்றாங்க. யார் சொல்றது கேக்குறதுனே தெரியலையே. இப்ப பேசலாமா வேண்டாமா? இவரு வேற இன்னைக்கு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 நாளா ஒரு தடவை தான் கால் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவரு பண்ணவே இல்ல. இன்னைக்கு என்னடானா திரும்ப திரும்ப போன் வருது. அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஏ ஜெனி, யார் போன்ல? அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா எதுக்கு பார்த்துட்டே இருக்க? அட்டெண்ட் பண்ண வேண்டியதானே? இல்லம்மா நான் பேரவு பேசிக்கிட்டே. ஓஹோ, மாப்பிள்ள போன் போடுறாரோ? இல்லம்மா அவர் இல்ல. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவர் தானே. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைன்னு சொன்னனா இல்லையா? எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சுல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு. அம்மா நான் அக்கா கிட்ட கேட்டேன். அக்காவா? யாரவா? அம்மா அனு அக்கா கிட்டதாம்மா. அவட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கோயாமே? ஆமா என்ன கேட்டா? இந்த மாதிரி அவங்க போன் பண்றாங்க, பேசலாமா பேசக்கூடாதான்னு கேட்டேன். அக்கா சொன்னா பேசு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னா. ஆமா அவ சொன்னதெல்லாம் நீ கேளு. அவ பெரிய இவ தாய் தகப்பனெல்லாம் மதிச்சிட்டு போனா. எங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடினவா. அவ பேச்செல்லாம் நீ கேப்பியோ? இல்லம்மா அக்கா சொல்றது கரெக்ட் தானே. பேசினாதானே ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு புரியும். எதுக்கு இப்பவே புரியணும்? கல்யாணத்துக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டதுக்கு நிறைய டைம் இருக்கு. அப்ப உட்காந்து பேசி புரிஞ்சிக்க. இப்பயே உட்காந்து பேச ஆரம்பிச்சீன்னா கல்யாணத்துக்கு பிறகு பேசக்கு ஒண்ணுமே இருக்காது.
மூஞ்ச திருப்பிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். லைஃபே போர் அடிச்சு போயிடும். நான் சொன்னதை செய். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலன்னா என்கிட்ட கொடு. இல்லம்மா, நானே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இங்க பார் ஜெனி, எனக்கு தெரியாம பேசுறான்னு மட்டும் நினைச்சுக்கிடாத. பேசக்கூடாதுன்னா கூடாது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அம்மா சும்மா எல்லாம் சொல்ல மாட்டேன். சரிம்மா. முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. பண்ணிட்டேம்மா. இங்க பார் ஜெனி, தேவைப்படும்போது மட்டும் போனை யூஸ் பண்ணு. மற்ற நேரம்லாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இதுக்கு மேல நீ அவர்கிட்ட பேசக்கூடாது. சரிம்மா. அம்மா எதுக்காக இந்த விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? அவர் கூட நான் பேசினா என்ன? இவங்க தானே அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப ஏன் பேசுறது கூட தடை போடுறாங்க? அவரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் பேசலாம்னு சொன்னாரு. அம்மா என்னடானா இனி அவர் கூட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. அவரு வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இந்த விஷயத்த அம்மாட்ட சொன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்களோ? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்றாங்க. ஆனா அம்மா என்னடானா போன்ல பேச கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? அம்மா சொல்றது கேட்கணுமா, அக்கா சொல்றது கேட்கணுமா? திடீர்னு இப்ப அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் அவர் கூட பேசும்போது அம்மா இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், அம்மா சொல்ற வரைக்கும் அவர் கூட பேசாமலே இருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கூட தானே பேசிட்டே இருக்க போறேன். எதுக்காக இப்பவே போன்ல ரொம்ப பேசணும்? அம்மா சொல்றது சரிதான். காரணம் இல்லாம அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா தான் அம்மாக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணிட்டு போயிட்டா. நம்மளாதான் அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடுவோம். அம்மா அம்மா அம்மா. என்னப்பா கார்த்தி? அம்மா, நானும் 2 நாளா ஜெனிக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். அவ போனே எடுக்க மாட்டா. இன்னையோட அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நான் திரும்ப ஒரு 4-5 வாட்டி கால் பண்ணனா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாமா. என்னது, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளா? ஆமாமா, திரும்ப கால் பண்ண உடனே அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சா என்னன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாமா. சீச்சி, அப்படிலாம் இருக்காதுப்பா. போன்ல ஏதோ சார்ஜ் இல்லாம கிடந்திருக்கும். அதான் நீ 4-5 வாட்டி போட்ட உடனே தானே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அம்மா, எனக்கு அப்படி தோணல. வேணும்னே கூட பேசக்கூடாதுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாமா. எதுக்கு அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணனா? நீ ஏதோ தப்பா பேசிட்டியா இல்ல ரொம்ப நேரம் பேசி அவளை டிஸ்டர்ப் பண்ணியா? எதுவுமே பண்ணலமா. ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசுவேன் எப்ப பேசினாலும். அதுவும் சாப்பிட்டியா படிச்சியா இந்த மாதிரி 2-3 கேள்வி கேட்டுட்டு வச்சிருவேன். ரொம்பலாம் பேசவே மாட்டேமா. அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சுல, அவ்வளவா நான் பேசவே இல்ல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பேசலாம்னு நினைச்சா இப்போ போனே அட்டென்ட் பண்ண மாட்டா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாமா. எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டியான்னு தெரியலையே. ஒருவேளை அவ அக்கா காரிக்கு மாதிரியே இந்த பிள்ளைக்கு புத்தி தெரியலையோ? சீச்சி, அப்படிலாம் இல்லம்மா, நல்ல பொண்ணுதான். லாஸ்டா நாங்க அன்னைக்கு பேசின அன்னைக்கு அவங்க அம்மா திடீர்னு வந்துட்டாங்க. எங்க அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா. ஓஹோ, அதான் விஷயமா? ஏமா, ஆன்ட்டிக்கு நான் அவ கூட பேசுறது பிடிக்கலையா? என்னன்னே தெரியல கார்த்தி. நான் முதல்ல இந்த ராணி கிட்டதான் ஜெனியோட போன் நம்பர் தாடி கேட்டேன். அதுக்காக போன் நம்பர்லாம் தர முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி போன்ல பேசக்கூடாது, என் மகளுக்கு எக்ஸாம் இருக்கு, அவ ஒழுங்கா படிக்கணும், நம்பர்லாம் தர முடியாது, கல்யாணத்துக்கு பிறகு எதுனாலும் பேசிக்கிடுங்கன்னு சொல்லிட்டா. அம்மா, இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல, ஜெனி என் கூட பேசினா என்ன? அது என்ன கதையே எனக்கும் தெரியல. இப்படிதான் அனுப்புலையும் பேசக்கூடாதுன்னு சொன்னா, கடைசியில பார்த்தா ஓடிட்டா. இப்போ ஜெனியும் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியா? இப்படி பண்ணா இவளும் எவனையாவது கூட்டிட்டு ஓடுவா. அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஜெனி நல்ல பொண்ணு, அணு மாதிரி கிடையாது. 2 நாள் பேசுறதுக்குள்ள உனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல கார்த்தி. இல்லம்மா, நான் ஜெனிகிட்ட தெளிவா கேட்டேன், என்னை பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிப்பியான்னு. அவ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாமா. மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல. படிக்கணும், எக்ஸாம் இருக்குன்னு மட்டும் தான் சொன்னா. ஆனா இப்ப ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றான்னு தெரியல. எல்லாத்துக்கும் அவ ஆத்தாக்காரி தான் காரணம். என்னதான் பிரச்சனையே அவளுக்கு தெரியல. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மட்டும் ஆசை இருக்கு. ஆனா மவகாரி மாப்பிள்ள கூட பேசக்கூடாது. சரி, என்னதான் பழக்கமோ. மா, நான் ஜெனி கூட பேசணும். அதே இந்த ராணி இருக்க வரையும் நடக்காது. கல்யாணம் முடிச்சிட்டு இங்க தானே வருவா, வந்த பிறகு பேசிக்க. இல்லம்மா, நான் இப்பயே பேசணும். பேசி பழகினாதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு புரியும். நான் ஜெனி கூட ஒழுங்கா பேசவே இல்லம்மா. பேசணும்னு ஆசையா இருக்கு. அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாலே எப்படி பேச? நீங்க கொஞ்சம் போன் பண்ணி ஆன்ட்டிட்ட பேசுங்கம்மா. ஜெனி போனை சுவிட்ச் ஆன் பண்ண சொல்லுங்க. நான் பேசணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ராணி கிட்டியா? ஐயோ, என்னால முடியாது. ஏமா? நானே விட்ட 2வது போய் போன் நம்பர் கேட்க பயந்துட்டு ஜெனியோட அப்பாட்ட போய் கேட்டேன். அவியதான் ஜெனியோட நம்பரை தந்தாவே. சரிம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப நீங்க ராணி ஆன்ட்டிட்ட பேசுங்க. நான் பேசணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. இப்ப பேசாம எப்ப பேச போறோம்? ஏ கார்த்தி, அவ ரொம்ப பேசுவாயா? அவட்டெல்லாம் மனசு பேச முடியாது. ப்ளீஸ்மா, கொஞ்சம் பேசி புரிய வைங்களேன். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இல்லப்பா, நீ பேசாண்டா. நீ அவகிட்ட இந்த மாதிரி எதையாவது கேட்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, பிறவாவ உன்னையும் மதிக்க மாட்டா. நானே அவட்ட
சரிம்மா. நான் ஜெனி கிட்ட பேசணும், அவளை வெளியே கூட்டிட்டு போகணும், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். போனே பேச விட மாட்டீங்க, வெளியே மட்டும் அனுப்பி வைப்பாளோ? கல்யாணம் பண்ணிக்க போறோமா, அதெல்லாம் அனுப்புவாங்க. நீங்க கேளுங்க, நான் ஜெனியை பார்க்கணும். அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கோம்ல, நான் அவளை பார்க்கணும், பேசணும், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிப்பா கார்த்தி, நான் அவட்ட சொல்லியே. சரிம்மா. இவ வேற அவட்ட பேசணும், அவளை பார்க்கணும், கூட்டிட்டு ஊர் சுத்தணுங்க. அவ என்னடானா விட மாட்டேங்க. இப்ப என்ன செய்யன்னு தெரியலையே. போன் பண்ணி கேட்டா அந்த ராணி ஒத்து வருவாளான்னு தெரியலையே. வேற வழியில போய் கேட்டு பாப்போம். ஹலோ சமந்தி, என்ன சமந்தி, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நானே உங்களுக்கு போன் போட்டு பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே சமந்தி, என்ன விஷயம்? நீங்க என் மக நம்பரை கேட்கும்போது நான் தரமாட்டேன்னு சொன்னேன்ல, எதுக்காக என் புருஷனை பார்த்து நம்பர் கேட்டு வாங்கியிருக்கிய? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன பழக்கம் இதெல்லாம்? நான் ஒருத்தி சொல்லியிருக்கேன், என் சொல்ல மதிக்கலப்பா நீங்க. இல்ல சம்மந்தி, அது வந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் பேசணும். என் புருஷனுக்கு போன் போட்டு பேசுறது, அவர்கிட்ட போய் பார்த்து பேசுறதெல்லாம் வேண்டாம். சரி சம்மந்தி. என் மகன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டானேந்தா. ஆசைப்படக்கு என்ன இருக்கு? இப்போ கல்யாணம் நடக்குதானே போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசினா போதும். சரி சம்மந்தி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? உங்க மகளுக்கு தான் இப்ப எக்ஸாம்லாம் முடிச்சிட்டாம்ல, அன்னைக்கு நீங்க எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்பர் தரேன்னு சொன்னீங்க. அதுக்கு இப்ப என்ன? உங்க மக போன் போட்டா எடுக்க மாட்டேங்கலாம், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா. என் மகன் ரொம்ப வருத்தப்படியா, கொஞ்சம் உங்க மகளை போன் போட்டு பேச சொல்லுங்களா. நான் இப்ப என்ன சொன்னேன்? அதுக்குள்ள மறந்து போய் பேசிட்டு இருக்கிய. கல்யாணத்துக்கு பிறகு பேசினா போதும், கல்யாணத்துக்கு முன்னாடி போன்ல பேசுற வேலையே வேண்டாம். ஏன் சம்மந்தி? பேசிட்டே இருந்தா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசிட்டு போதும். எந்த பிரச்சனையும் வராது சம்மந்தி. என் மகன் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வர மாதிரி உங்க பிள்ளைகிட்ட பேச மாட்டான். தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ போன் போட்டு பேச போறான். இதுல என்ன இருக்கு? பேசட்டு சம்மந்தி, அப்பதானே ஒருத்தருக்கு புரியும். அதுதான் நல்லதுன்னு அன்னையும் கூட சொன்னாவே. இங்க பாருங்க, அவிய சொன்னவங்க கதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க செய்யணும். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்க மகன்கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லுங்க, போன் போட வேண்டாம். நீ சம்மந்தி, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பையனும் பேசிக்கிடுறது தானே. முந்தி உள்ள காலத்துல போன்லாம் இல்ல, இப்போ எல்லார் கையிலயும் போன் இருக்கு. ஒரு 4 வார்த்தை பேசிக்கிட்டா என்ன? ஏன் சம்மந்தி இப்படி பேசுறதுக்கே கோவப்படுறிய? மகன் வெளியெல்லாம் கூட்டிட்டு போனோன்னு ஆசைப்படியா? இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லதுக்கு ஆசைப்படுறேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் மக உங்க வீட்டு மருமக உங்க பொறுப்பு தான். அவளை அதுக்கு பிறகு நீங்க நல்லா பாத்துக்கிடுங்க. என்ன வேணாலும் பேசுங்க, எங்க வேணாலும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் எதுவும் கேட்க வர மாட்டேன். ஆனா இப்போதைக்கு எதுவுமே பேசக்கூடாது, எங்கேயும் கூட்டிட்டு போனே ஆசையும் படக்கூடாது. இதுக்கு மேல சொல்லக்கு எதுவுமே இல்ல, போன் போட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் போனை வைக்கேன். ஹலோ சம்மந்தி, சம்மந்தி, இட்டி உழுவா போனை வச்சு தொலைச்சிட்டா. என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? பெரிய மகாராணினா நான் பேசிட்டே இருக்கேன், திமிர்ல போனை வச்சுட்டு போற. ஏன் மாமே ஒண்ணும் அவ வீட்டுல போய் வாழ போறது இல்ல, அவ மாமா தான் இந்த வீட்டுல வந்து வாழ போற. கல்யாணம் முடியட்டுமே, அது பிறகுதான் இந்த ராணிக்கு இருக்கு. என்ன திமிர் பேச்சு? என்னவோ இவ மாமா அப்படியே உலகாடகி. அவளை யாரும் பாத்திர கூடாது, அவ கூட யாரும் பேசிட கூடாதா. என் மாய வெளியே கூட்டிட்டு போக ஆசைப்படியான்னா அது பெரிய தப்பாயிருமா. என்னதான் நினைச்சிட்டு இருக்காவா? ஊர் உலகத்துல நடக்காதது என்ன கேட்டுட்டேன், எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. பாவம் என் மகன் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசைப்படியான். இந்த ராணி நடுவுல இருந்துட்டு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த ராணி பேச்சு கேட்டுட்டு அவன் மவளும் அதே மாதிரி பண்ணியா பாரு, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஏன் போன் அட்டன் பண்ணி ஒரு வார்த்தை இந்த மாதிரி எங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொன்னா என்ன? வாயில இருக்க முத்து அவளும் கொட்டிருமா? அப்படியே ஆத்தாக்காரி மாதிரியே இருக்கு அந்த பிள்ளையும். தேடி எடுப்பாளுவே. கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு ஆத்தாலையும் மவளையும் வச்சுக்கிடி. மேடம் என்னாச்சுங்க மேடம், தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கிய? ஏன் என்னாச்சுன்னு சொன்னா அப்படியே சரி பண்ணி வச்சிருவியோ? பெரிய ஆளாயிட்டியோ நீ? இல்லங்க மேடம், ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு, அதான் என்னையதான் சொல்றீங்களோன்னு வந்து பார்த்தேன். நீங்க என்னடானா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்களா, அதான் கேட்டேன் மேடம். தேவையில்லாத கேள்வியெல்லாம் இப்படி கேட்டு நிக்காத. போய் மரியாதையா உன் வேலை என்ன இருக்கோ அதை போய் பாரு. ஏதாவது கேட்டு நீ டென்ஷன் பண்ண வேலை விட்டு தூக்கிடுவேன். சாரிங்க மேடம். எல்லாம் அவளையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இல்லனா இப்படிதான் திமிர எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவாளுவே. ஏற்கனவே இந்த ராணியே எனக்கு தலைவலி கொடுத்துட்டு இருக்கா, இதுல இவ வேற அப்படியே சொன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுற மாதிரி. இப்ப என்ன செய்ய? என் மகன் அவட்ட பேசணும்னு ஆசைப்படியானே. இவ இப்படி சொன்னான்னு சொன்னா என் மகன் அங்க வீட்டுக்கே தேடி போயிருவா அந்த பிள்ளைய. அதுக்கு பிறகு ராணி கோவத்துல கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவா. வேண்டாம், அது சரி வராது. என்ன செய்யலாம்?
ஏதாவது ஒரு பண்ணி அந்த பிள்ளைய மகனை மீட் பண்ண வைக்கணுமே. நிச்சயப்பட்டு எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லாமே. ஆமா, அதான் சூப்பர் ஐடியா. ஆனா அந்த ராணி ரூபாய்ட்டாங்க நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாளே. இல்ல இந்த தடவை அப்படி விட்டுறக்கூடாது. நிச்சயப்பட்டு எடுக்கிறதுக்கு என் மருமகளை கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லணும். அப்ப அந்த ராணி என்ன செய்யான்னு பாத்துருவோம்.